ஒரு விஷயம் நமக்கு பார்க்குறதுக்கு கிடைக்குது. அப்போது நம்ம அவங்க சொன்னவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அவங்க வந்து உண்மையிலுமே ஜெயிச்சுட்டு சொல்றாங்களா? தோத்துட்டு சொல்றாங்களா? அப்படின்னுலாம் நம்ம அத அலசி ஆராய்ஞ்சு சர்ஃபிங் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. நமக்கு தேவையானது என்ன? அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? ஆகும். அந்த மேட்டர் வந்து இல்ல அந்த விஷயம் வந்து நமக்கு தேவையானதா இருந்தா அத நம்ம எடுத்துக்கணுங்க. இல்லாட்டி விட்டுறணும். அவ்வளோதான். அப்புறம் வயசானவங்களுக்கு வந்து எடிட்டிங் எல்லாம் அவ்வளோக்கா பண்ண தெரியாதுங்க. அப்ப அவங்களுக்கு எடிட்டிங் பண்ண தெரியாட்டாலும் நெறைய நாலெட்ஜ் இருக்கும். சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சக்தி நம்மகிட்ட இருக்கு. எல்லாம் தெரிஞ்சாலும் ஆனா தெரியாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்ஷன் விடுவோம். இப்ப யாராவது ஒருத்தங்க நான் பஸ்ல போனேன். அதுல என்ன நடந்துச்சுன்னா, பஸ்ல போகும்போது அப்படின்னு சொல்லறாங்க அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பஸ் படம் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நேத்திக்கு கிளாஸ் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உடனே ஒரு கிளாஸ் ரூமு, அதுல குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி பிளாக் போர்டு அதெல்லாம் போட்டா தான் நமக்கு கிளாஸ் ரூம்னு தெரியுங்களா? 5 இயர் அண்ட் பிலோனா அந்த மாதிரி பண்ணலாங்க. அப்படி இந்த பிக்சர் காமிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்குமே எடிட்டிங் வேணும்னு இல்ல. லிசனிங் கெப்பாசிட்டி இருந்ததுனாலே உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பா புரியும். இப்ப எனக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எடிட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. இதுவே என்ன விட வயசானவங்களும் இருப்பாங்க இல்லையா? நானே வயசானவ தான். என்ன விட வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வசதிகள் இருக்காது இல்லைங்களா? அதனால அவங்க சொல்ற வர அந்த டாபிக் மட்டும் நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா போதும்.